குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக ஒரு முக்கியமான டாபிக். அதாவது தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை முக்கியமான 2 விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆன்லைன் முறையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேட்டா மாற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். அதாவது முதல் விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்மளோட சிட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அல்லது நம்மளோட புலப்படத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அல்லது நம்மளுடைய பதிவேடு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 3த்துக்குமே தனித்தனியாக நம்ம ஓடிபியை கொடுத்து ஒவ்வொன்றையும் ஒரே சர்வே நம்பர், ஒரே சப்டிவிஷன் நம்பருக்கு நம்ம 3த்தையும் தனித்தனியாக நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை ஒருங்கிணைத்து ஒரே இடத்துலையே, அதாவது ஒரு டைம் ஓடிபி போட்டு நீங்கள் அந்த டேட்டாவை கொடுத்தாவே ஒரே விஷயத்தில் 3மே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் செகண்ட் என்னென்னா, நம்மளுடைய பத்திரப்பதிவு துறையில் வில்லங்கம், நம்ம நிலத்தில் என்னெல்லாம் யாரெல்லாம் பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய வில்லங்கம் இருக்குது இல்லைங்களா, வில்லங்க சான்று. அதே மாதிரி நம்மளோட நிலத்தில் பட்டா மாறுதல் யாருடைய பெயர் மூலமாக வந்திருக்கு, என்னோட நிலத்தை நான் இப்போ என் பேரில் வச்சுருக்கேன்னா இதுக்கு முன்னாடிலாம் யார் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத 2016 முதல், அப்போ தானே 2014 16 தான் ஆன்லைனில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் நடந்துச்சோ அந்த டேட்டாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின அந்த செய்தி வெளியீட்டையும் முழுமையான தகவலையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, செய்தி வெளியீடு எண் 575, அதில் மார்ச் 4 2026 தான் வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்னா, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை இதனுடைய இணைய வழி சேவைகளை தொடங்கி வைத்தல் இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் அவங்க இப்போ சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நில உரிமையாளர்கள் தங்களது, அதாவது ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்கிறேன், நில உரிமையாளர்கள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்களை வங்கிகள் மற்றும் இதர அலுவலகங்களில் சமர்ப்பிக்கும் பொருட்டு இங்கே குறிப்பிட்டிருக்க இந்த இணையதளத்தில், அதாவது நம்ம பட்டாச்சிட்டா பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இணையதளம் தான் இது, என்ற இணையதளத்தில் அவற்றை தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து வழங்கும் நிலை இருந்து வந்தது. இதில் இந்த 3 ஆவணங்களையும், இந்த 3 ஆவணம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, பதிவேடு, சிட்டா, புலப்படும் ஆகிய இந்த 3 ஆவணங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆவணமாக வழங்கும் பொருட்டு கடந்த 2021-22 சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற புதிய ஆவணம் வழங்கிட இந்த சோன்சோ ஜிஓ போட்டிருந்தாங்க. அந்த ஆவணத்தை அந்த அரசாணையை வெளியிட்டு NIC இருக்காங்க இல்லைங்களா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவலியல் மையம், இவங்களால் இந்த ஆவணமானது வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்று துவக்கி வைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நில உரிமைதாரர்கள் தங்களது நிலம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன், உட்பிரிவு எண் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து இந்த வெப்சைட்டை சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு இணையதளத்தில் நீங்கள் பார்வையிட்டு தாராளமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இது உங்களுக்கு லைவாக ஒரு டைம் செஞ்சு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டா சிட்டா பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நமக்கு இந்த பட்டா மாறுதல் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இந்த 11 ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் நமக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு விவரமானது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் பாருங்கள், ஒருங்கிணைந்த நில ஆவணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அந்த மாவட்டம், வட்டம், கிராமம் இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, புலையன் மற்றும் உட்பிரிவு எண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. புலையெண்ணை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே நம்ம உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுக்குறோம். முன்னே நம்மளுடைய மேப் FMB பார்க்குறதுக்கு ஒரு டைம் OTP கொடுக்கணும், சிட்டாக்கு தனியாக கொடுக்கணும், பதிவேடுக்கு தனியாக கொடுக்கணும். இப்போ அது 3த்துக்கு நம்ம ஒரு டைம் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெற அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ கடவுச்சொல் வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு OTP உறுதி செய்யன்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் வரும். இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், சமர்ப்பின்னு வந்துருச்சு. இந்த சமர்ப்பியை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே தெளிவாக உங்களுக்கு புது இன்டர்ஃபேஸ் கிடச்சிருக்கு இல்லைங்களா. பதிவேடு, அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, பதிவேடு இருக்குது. அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணலாமா, இங்கே பாருங்கள், கீழே பதிவேடு, சிட்டா, புலப்படும் எல்லா விவரமும்
ஒரே இடத்துல உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு சர்வே நம்பருக்கு ஒரு விஷயம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக தெளிவாக, அதையும் மிகவும் எளிதாக நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். இதுதான் மிக மிக எளிமையாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ பட்டாக்கான விவரங்கள் எல்லாமே இதில் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் அவங்க சொல்லியிருக்க அந்த பார்ட் 1. இதில் வந்து உங்களுக்கான எந்த ஜியோ அடிப்படையில் இது வந்து உருவாக்கியிருக்காங்க, இது வந்து எப்போ பதிவிறக்கம் செய்யப்பட்டது, கையெழுப்பம் வந்து இதில் தேவையில்லை, ஆன்லைன்லேருந்து எடுத்ததால் QR கோடை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதில் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா டேட்டாவும் ஈஸியாக கிடைத்து விட்டது. ஸோ இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது இப்படி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிரும். அவ்வளோதான். உங்களுக்கு PDF-ஆக உங்களோட மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் புலப்படம், சிட்டா, ஆப்பதிவேடு 3ம் ஒரே டைமில் உங்களால் மிக எளிமையாக பார்க்க முடிந்தது. ஸோ வாங்க அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயம், அடுத்த ஃபெசிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர். எப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களுடைய நிலத்தில் நடைபெற்ற பத்திரப்பதிவுகளின் விவரங்களை நம்ம என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது வில்லங்க சான்றுன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இந்த நிலத்தை இது வரைக்கும் பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுதோ, அந்த மாதிரி பட்டா மாறுதலுடைய விவரங்களினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக கணினிமயப்படுத்தப்பட்டு 2014ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரையில் இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மென்பொருள் மூலமாகவே நிலம் தொடர்பான பட்டா மாறுதலும் இணைய வழியில் மேற்கொள்ளப்படும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த ஆன்லைன் மெத்தடில் தானே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024-25ஆம் ஆண்டு கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பத்திரப்பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்கள் குறிப்பிடுவதைப் போல 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தனியார் நிலங்கள் தொடர்பான நில ஆவணங்களில் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையினை பொதுமக்களுக்கு இணையம் வழியே ஆவணமாக வழங்கும் பொருட்டு அரசு இந்த அரசாணையை கடந்த 2024 வெளியிட்டு தேசிய தகவல் மையம், அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் நிக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க மூலமாக இந்த ஆவணத்தை வடிவமைச்சு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இப்போ சேவையை துவக்கி வைக்கிறாங்க. முக்கியமான விஷயம், இது ஃப்ரீ கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இது ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் டேட்டா இருக்குது இல்லைங்களா, இது நத்தம் நிலங்களுக்கு தற்போதைக்கு இன்னும் வழங்கப்படலை. அந்த 3 ஒன்றா கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பதிவேடு, புலப்படம், சிட்டா, இது நத்தம் நிலங்களுக்கு இன்னும் அவங்க கொண்டு வரல. ஸோ இந்த நில உரிமையாளர்கள் இந்த சோன்ஸோ வெப்சைட், இது எதுனா நம்ம தமிழ் நிலம் பட்டா சிட்டா பார்க்குறதுக்கு போகல, அந்த வெப்சைட், அதில் போயிட்டு நீங்கள் கீழே வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதுதான் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. என்ற தலைப்பினை தேர்வு செய்து தங்களது நிலம் சார்ந்த விவரங்களான மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன், உட்பிரிவு எண் மற்றும் தேவைப்படும் தேதியினை தேர்வு செய்யணும். உங்களுக்கு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் டேட்டா வேணும். பின்னர் பட்டா மாற்ற விவர கட்டணமான ஆண்டு ஒன்றுக்கு 50%, அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வேணும், 24 வேணும், எந்தெந்த வருஷம் சேஞ்ச் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா, 25 வேணும், 24 வேணும், 23 வேணும் அப்படின்னு 3 வருஷத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா தேடுறதுக்கு, ஸோ அந்த டேட்டா வாங்குறதுக்கு அதுக்கு நீங்கள் 150 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நீங்கள் எத்தனை வருஷம்னா தேடுங்க, அத்தனை வருஷத்துக்கு 50 ரூபா கொடுத்துருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து அதனுடைய செயலாக்க கட்டணம், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 60 ரூபா உங்ககிட்ட அவங்க இணையம் மூலமாக வாங்கி இதை வந்து விண்ணப்பம் செலுத்தியவுடன் முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை நில உரிமைதாரரின் சிட்டிசன் போர்ட்டல் கணக்கில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இருக்கும். உங்களோட லாகின் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலான்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன வெப்சைட் இது தான், நம்ம பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பிக்கிறது. ஸோ நான் கைபேசி எண்ணை கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு நான் லாகின் பண்ண உடனே இங்கே பாருங்கள், விண்ணப்பிக்கன்னு நம்ம கொடுத்தா உடனே கீழே இந்த விவரம் காட்டுது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே வந்தால் அதே நம்ம உட்பிரிவுள்ள சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், நேம் பட்டா ட்ரான்ஸ்ஃபரு, புலையலை அளந்து காண்பிக்க,
புலையிலையுடைய மேல்முறையீடு மனு இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வரல. அதாவது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, பட்டா மாறுதலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது இந்த இடத்துல வரல. ஆனால் மேலே முகப்பில் போய் பார்த்தா கீழே என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ மேபி இதை அப்ளை பண்ணுறதுக்கான விவரத்தை இவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் அதை நம்ம எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் லைவாக கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போட்டு காட்டுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கி நம்ம முக்கியமான டேட்டாவை வந்து பார்த்துட்டோம். அவங்க கொடுத்துருக்க நியூஸ் உண்மையாகவே இது ஒரு சிறந்த ஒரு முடிவு தான். ஆனால் இதை இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி உடனே அவங்க எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போயே நமக்கு கிடச்சிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோவை நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அதுக்காக நம்ம புதுசாக ஒரு வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, உங்களுக்கு உண்மையாகவே நம்ம யூடியூப்பில் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும் பத்தாமல் உங்களுக்கு தனியாகவும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் சேட் பண்ணி உங்களோட குறைகளை தெரிவித்து அதற்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேட் லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படாத விஷயம் மற்றவங்களுக்கு மிக மிக தேவையான விஷயமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.